அனைவருக்கும் அன்பான வணக்கம். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா பல வகையான சட்னிகள். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர். பிள்ளைகள் ஈன்றத பூனை அவை பெயருக்கு ஒரு நிறமாம். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்தின் நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, பசும் பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரமன்றோ அப்படின்னு பாடினான் பாரதி. ஆனால் இன்னைக்கு பல வண்ணங்களில் பல நிறங்களில் நம்ம சட்னி பண்ணாலும் ஒவ்வொன்றும் ஒரு தனிச்சுவையே. சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர். அதனால் நம்ம என்ன சட்னி பண்ண போகிறோமோ அதுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் ஒன்றா எடுத்துக்கிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுட்டா ஈஸியாக நம்ம சட்னிஸ் ரெடி ஆகிடும். அதனால் நம்ம ஒரு சட்னியாக என்ன பண்ணணும், என்ன தேவைன்னு பார்த்துட்டு நம்ம அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சிடலாம். முக்கால்வாசி சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சட்னிஸ் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம அதை ஈஸியாக நம்ம வீட்டிலே பண்ணலாம். அதுக்கு மிக்ஸி வேணும் நமக்கு பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம். ஒரு ஹை லெவலில் இந்த பேசிக் இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் இப்போ டேபிளில் வச்சுருக்கேன். என்னென்ன வேணுமோ அந்த சட்னிக்கு அப்பப்போ எடுத்துக்க போகிறேன் நான். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி வச்சுருக்கேன், பூண்டு வச்சுருக்கேன், இங்கே இஞ்சி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இங்கே வச்சுருக்கேன், கருவேப்பிலை இங்கே வச்சுருக்கேன். கூட பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய். காரத்துக்கு சட்னிக்கு முக்கால்வாசி நம்ம காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுவோம். சில சட்னிக்கு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணலாம். அது கூட தேங்காய் வச்சுருக்கேன், அப்புறம் வெங்காயம் வச்சுருக்கேன், அப்புறம் புதினா வச்சுருக்கேன். நம்ம சட்னியோட மெயின் இன்க்ரீடியன்ஸே தேங்காய் சட்னினா தேங்காய் பண்ணலாம். வெங்காய சட்னி, தக்காளி சட்னியில் தக்காளி வெங்காயம் தேவைப்படும். அப்புறம் இஞ்சி சட்னி. அதுக்கப்புறம் காரத்துக்கு நம்ம நல்ல மிளகாய் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது தவிர தாளிக்கிறதுக்கு நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிப்போம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிப்போம். அதனால் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். அவ்வளோதான். இப்போ எல்லா சட்னிக்கும் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் என்னென்ன சட்னி பண்ண போகிறோம் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே என்னென்னா வெங்காயம் நிறைய இருக்குது. எந்த பொருள் நிறைய இருக்கோ அந்த சட்னி பண்ண போகிறோம். வெங்காய சட்னி பண்ண போகிறோம். வெங்காயம், தக்காளி, புளி, உப்பு, மிளகாய், காஞ்ச மிளகாய் இதை வச்சு வெங்காய சட்னி பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இஞ்சி சட்னி. இஞ்சி, கொஞ்சம் புளி, காஞ்ச மிளகாய், வெல்லம், உப்பு இதை வச்சு இஞ்சி சட்னி பண்ண போகிறோம். அடுத்தது பூண்டு சட்னி பண்ண போகிறோம். ஸோ பூண்டு நிறைய எடுத்துக்கோம். அது கூட கொஞ்சோண்டு புளி, காஞ்ச மிளகாய், உப்பு. இதுக்கு அடுத்து தேங்காய் சட்னி பண்ண போகிறோம். ஸோ தேங்காய் நிறைய எடுத்துருக்கோம். தேங்காய், உடச்சக்கல்ல, கொஞ்சம் நல்ல பச்சை மிளகாய், இது கூட உப்பு இதை வச்சு தேங்காய் சட்னி பண்ண போகிறோம். தேங்காய் சட்னி பண்ணும்போது நீங்கள் வேணால் 2 பூண்டு பல் இந்த சைஸில் பூண்டு இருந்ததுன்னா எடுத்து சேர்த்து அரைக்கலாம். அப்போ கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பூண்டு யூஸ் பண்ண போதில்லை, நார்மலான தேங்காய் சட்னி பண்ண போகிறேன். இதுக்கு அடுத்தது இங்கே வேர்க்கடலை சட்னி. ஸோ வேர்க்கடலை, அது கூட காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி, கொஞ்சம் தேங்காய், அது கூட உப்பு இதை வச்சு வேர்க்கடலை சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே புதினா சட்னி. அதனால் நிறைய புதினா எடுத்துருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, இது கூட உளுந்து கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். இது புதினா சட்னி. இங்கே கார சட்னி இல்லைன்னா மிளகாய் சட்னின்னு சொல்லலாம். அதனால் நிறைய மிளகாய் எடுத்துக்கணும், கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கணும். இது ரெண்டும் சரியாக அரைப்படாதுன்றதுக்காக ஒரு சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு இந்த சைஸில் இவ்வளோ வெங்காயம் எடுத்துக்கிட்டு அது கூட உப்பு வச்சு கார சட்னி அரைக்கலாம். அதுக்கு அடுத்தது இங்கே புளி சட்னி. அதனால் புளி கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும். அது கூடவே அந்த தேங்காய் எடுத்துக்கணும், காஞ்ச மிளகாய், உப்பு இதை வச்சு நம்ம புளி சட்னி அரைக்க போகிறோம். இங்கே ஆந்திரா சட்னி. ஆந்திரா சட்னி எப்படின்னா தக்காளி, புதினா ரெண்டும் போடணும் சம அளவில். அதனால் தக்காளி, புதினா, அது கூட பூண்டு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் இஞ்சி இதை வச்சுட்டு கொஞ்சம் எள்ளு கடைசியில் பவுட்ரு பண்ணி போடணும். அதனால் எள்ளு கொஞ்சம் எடுத்துருக்கேன். இது ஆந்திரா சட்னி. இதுக்கப்புறம் இங்கே தக்காளி சட்னி. அதனால் தக்காளி நிறைய எடுத்துருக்கேன், கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துருக்கேன், காஞ்ச மிளகாய், உப்பு. இது தக்காளி சட்னி பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன சட்னி பண்ண போகிறோம் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் எதுக்கெல்லாம் வேணுமோ அதுக்கெல்லாம் மட்டும் வதக்கிக்கிட்டு ஆற வச்சுட்டு அரைக்க போகிறோம். ஸோ ஒரு சட்னி நம்ம அரைக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெங்காய சட்னிக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அதனால் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சும்மா ஒரு 1-2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். இந்த பக்கம் நான் தக்காளி சட்னிக்கும் வதக்கி எடுத்துக்க போகிறேன் டைமில். ஸோ அதே பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நான் தக்காளி நிறைய எடுத்துருக்கேன். இது வெங்காயம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம், கொஞ்சம் காரம், காஞ்ச மிளகாய். ஸோ இதில் என்னென்ன வதக்கணும்னா முதல்ல வெங்காயம் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மிளகாய் போட்டு வதக்கிட்டு கடைசியாக நம்ம தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம். இங்கே வெங்காய சட்னிக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்குவோம். எல்லா சட்னியும் நம்ம அரைக்க போகிறதுனால ரொம்ப பொடி பொடியாக வதக்க வேணாம். நல்லா இந்த மாதிரி பெரிய பீஸாக இருந்தால் பரவாயில்ல. இந்த இதை எடுத்துக்கோங்க. தக்காளி சட்னிக்கு வெங்காயம் வதக்கிச்சு கூட மிளகாயும் போட்டு வதக்கலாம். தக்காளியும் போடலாம். நல்லா வதங்கட்டும். கடைசியில் நம்ம உப்பு வச்சு அதை அரைப்போம்.
இதில் வந்து வெங்காய சட்னிக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. அதனால் வந்து மிளகாய், அது கூட தக்காளி, பூண்டு புளியும் போட்டு நம்ம வதக்கிடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினா எல்லாம் ஆறணும். வதங்கிடுச்சு. அதனால் நம்ம திருப்பி தட்டில் கொட்டி ஆற வைப்போம். இது வந்து நம்ம வெங்காய சட்னிக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே வந்து வெங்காயம், தக்காளி, அது கூட வந்து காஞ்ச மிளகாய், இது மூணுத்தையும் நல்லா வதக்கியாச்சு. நம்ம இது கூட உப்பு வச்சு அரைக்க போகிறோம். கூட வந்து புளியும் கொஞ்சம் போட்டிருக்கேன், அதையும் நல்லா லேசாக வதக்கியிருக்கேன். புளியை வதக்கணும்னு இல்லை, அப்படியே கூட வச்சு அரைக்கலாம். இங்கே வந்து தக்காளி சட்னிக்கு எல்லாம் வதக்கிட்டோம் நம்ம. ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது தக்காளி, காஞ்ச மிளகாய், வெங்காயம், இது மூணுத்தையும் வந்து நல்லா நம்ம வதக்கி வச்சுருக்கோம். இது கூட வந்து நம்ம உப்பு வச்சு அரைக்க போகிறோம். இது வந்து தக்காளி சட்னி. இது ரெண்டும் ஆறட்டும் நல்லா. இந்த டைமில் வந்து நம்ம புதினா சட்னிக்கும் வேர்க்கடலை சட்னிக்கும் வறுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து 2 சட்னிக்கு வந்து நம்ம வதக்க போகிறோம். இப்போ என்னென்னா புதினா சட்னி வதக்க போகிறேன். இந்த இடத்துல வந்து வேர்க்கடலை சட்னி ரெண்டுத்துக்கும் வந்து 2 ஸ்பூன் போடுவோங்க. என்ன புதினா சட்னிக்கு வந்து நம்ம கொஞ்சம் உளுத்தம்பருப்பு அது தனியாக வறுத்து எடுத்துக்கணும். ஆனால் அது போட்டு முதல்ல வறுக்கலாம். இங்கே வந்து வேர்க்கடலை சட்னிக்கு நம்ம வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், புளி இதெல்லாம் வந்து லேசாக வதக்கிக்கலாம். கூட வந்து நம்ம அப்படியே வந்து தேங்காய் வச்சு அரைக்க போகிறோம். இந்த உளுத்தம்பருப்பு வந்து சீக்கிரமாகவே வந்து வதங்கிடும். ஆனால் முதல்ல அதை வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம புதினா போட்டு வதக்கலாம். உளுந்து நம்ம வதக்கி எடுத்தாச்சு. இப்போ வந்து புதினா போடுப்பேன். புதினா நீங்கள் பார்த்தா தெரியும், நிறைய இருக்கும். ஆனால் நம்ம வதங்கினதுக்கப்புறமா ரொம்ப கம்மியாயிடும். அதனால் அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேர்க்கடலை பாருங்கள், வேர்க்கடலையை வந்து சீக்கிரமாக வறுபட்டுரும். அதனால் ஒரு 3-4 மினிட்ஸ் வறுத்தா போதும். அதுக்கப்புறமா வறுத்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். இது வந்து வறுபட்டுருச்சு. இப்போ வந்து அரைக்கலாம். எடுத்து வச்சுக்கலாம், ஆறட்டும் ஃபஸ்ட்டு. இங்கே வந்து புதினா போட்டாச்சு. இப்போ புதினா வதங்குது. அந்த டைம்லேயே வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டுடலாம். பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே போட்டுடலாம். எல்லாமே நல்லா வதங்கட்டும். இது வந்து பச்சை வாசம் போக நல்லா வதங்கணும். அதனால் வந்து கொஞ்சம் நிறைய நேரம் வதங்குங்க. புதினாவை சுருண்டு கொஞ்சமாக வரும், அந்தளவுக்கு வதங்கணும். நம்ம வந்து எப்பவுமே வந்து புதினா சட்னிக்கு வந்து பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாய் போட நல்லாயிருக்கும். மற்ற சட்னிக்கெல்லாம் மோஸ்ட்லி நம்ம வந்து காஞ்ச மிளகாய் போடுவோம். வேர்க்கடலை சட்னிக்கு நம்ம வந்து காஞ்ச மிளகாய் போடுறோம் தான் வந்து இந்த சிவப்பு மிளகாய் போடுறோம். உங்களுக்கு வந்து சில டைமில் பெருசாக கிடைக்கும், குண்டாக கிடைக்கும். அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம், உப்பு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடணும்னு மட்டும் நீங்கள் இதில் பார்த்துக்காங்க. இப்போ வந்து நல்லா புதினாவும் நல்லா வதங்கி வருது, பார்க்கலாம் நீங்கள். அந்த சமயத்தில் நம்ம பருப்பும் போடலாம். உள்ள போட்டு ஒரு கலக்கலாம். நல்லா போட்டு நல்லா வதக்கலாம். சுருண்டு வந்துடும் நல்லா. இதுக்கப்புறம் நல்லா ஆற வைக்கணும். நல்லா இப்போ வந்து ஆயிடுச்செல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். தட்டில் ஆறட்டும் நல்லா. நம்ம எப்பயும் வந்து சட்னிக்கு வந்து வதக்கும் போது நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து தீச்சிடக்கூடாது. தீச்சா வந்து சட்னியே போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் நல்லா தீரத்துக்கு முன்னாடியே நல்லா வதங்கினப்புறம் எடுத்துருங்க. ஆனால் பக்கத்தில் இருந்து கிளறிட்டே இருக்கணும். இப்போ நல்லா ஆறணும். புதினா சட்னிக்கும் வேர்க்கடலை சட்னிக்கும் ஆறட்டும். நம்ம வந்து அடுத்த 2 சட்னிக்கு வந்து இப்போ வதக்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பூண்டு சட்னிக்கு வந்து வதக்கி போகிறோம். பூண்டு அப்புறம் வந்து கார சட்னிக்கு மிளகாயும் வெங்காயமும் பூண்டையும் வந்து நம்ம வதக்கி போகிறோம். அதனால் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பூண்டு போடலாம். இதை பூண்டு வந்து ரொம்ப நல்லது. அதனால் நம்ம இனிமேல் சட்னி பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். புளி வந்து எல்லாத்துக்குமே லேசாக நீங்கள் வதக்கலாம், இல்லைனா வந்து அப்படியே அரைச்சிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம். கொஞ்சம் வதங்கும் போது வந்து அது கொஞ்சம் அரைக்கிறதுக்கு நல்லா குழஞ்சி வரனால மிக்சியில் கொஞ்சம் நல்லா அரைப்படும். அதனால லேசாக நான் அதில் போட்டு வதக்கிறேன். இங்கே வந்து மிளகாய், பூண்டு, அது கூட வந்து வெங்காயம் மூணுத்தையுமே வதக்கிக்கலாம். எல்லாமே ஒன்றா போட்டு அரைக்க போகிறதுனால நம்ம இது மாதிரி வதக்கும் போது ஒன்றாவே வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் வதங்கி போச்சு. பூண்டு நல்லா வதக்கணும். இது மாதிரி எல்லாம் நல்லா பரகட்டும். பூண்டு வதக்கும் போது தெரியும், இந்த மாதிரி கலர் மாறும். நல்லா வாசனை வரும் பூண்டு வதக்கும் போதே.
அதெல்லாம் தீச்சிட வேண்டாம், நம்ம இதையும் எடுத்துடலாம். இது வந்து பூண்டு சட்னிக்கு வதக்கி வச்சுருக்கோம். கார சட்னிக்கு மிளகாவும் வெங்காயமும் வதக்கி வச்சுருக்கோம். ஸோ அதையும் வந்து ஆற வச்சுக்கலாம். இந்த ஆந்திரா சட்னி நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்து ஃபஸ்ட்டு தக்காளி பெருசாக தான் போட்டுக்கோம். தக்காளி அப்படியே போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, ஆனால் அப்படியே நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் தக்காளி, இஞ்சி, பூண்டு இந்த மூணுத்தையும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ஆந்திரா சட்னியும் இங்கே வந்து நம்ம இஞ்சி சட்னியும் வந்து வதக்கிட்டு இருக்கோம். அதனால் இஞ்சி சட்னி வந்து மிளகாய் வதக்கிட்டு நான் வந்து இஞ்சி வதக்கி போட போகிறேன். இஞ்சியும் வதக்கிக்கலாம், அது கூட புளியும் வதக்கிக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து நான் இஞ்சியில் போட்டேன். இங்கே வந்து பச்சை மிளகாய் போட போகிறேன். பச்சை மிளகாய் போட நல்லாயிருக்கும், அதனால் பச்சை மிளகாயில் போட்டுக்கோங்க. கூட வந்து கொஞ்சம் புளி. இங்கே நல்லா இது வந்து கொஞ்சம் கொதிக்கணும். என்னென்ன போட்டிருக்கோன்னா வந்து தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி இதை வந்து தனியாக கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து புதினாவையும் போட்டு வதக்கி எள்ளு பவுடரையும் நம்ம போட்டு அரைக்கணும் கடைசியில். இங்கே வந்து இஞ்சி நல்லா வதக்கட்டும். இஞ்சி, மிளகாய், அது கூட புளி லேசாக வதக்குறோம். வந்து கூட வந்து கொஞ்சம் வெல்லம் வச்சு அரைக்க போகிறோம். கொஞ்ச நேரம் தக்காளி, இஞ்சி, பூண்டுலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினாவையும் போட்டு வதக்குங்க. அப்படியே மொத்தமாக தான் அரைக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம தக்காளியும் போடுறோம், புதினாவும் போடுறோம். அதனால் வந்து நார்மலாக வர தக்காளி சட்னியோ புதினா சட்னியோ இல்லாமல் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதில் வந்து எள்ளு பவுடரும் போடுறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வதங்கட்டும். இது வந்து இஞ்சி ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. இது நம்ம எடுத்து வச்சிடலாம். இஞ்சி, மிளகாய், புளி எடுத்து போட்டு வச்சுருக்கோம். இது கூட வந்து வெல்லம் போட்டு அரைக்க போகிறோம். உப்பு வச்சு அரைக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம எள்ளு தனியாக வந்து வறுத்து வச்சுக்கலாம். கடைசியில் பொடி பண்ணி போடுறோம். சட்னி அரைச்சதுக்காக பொடி பண்ணி போடுறோம். ரொம்ப நிறைய எடுத்துக்காதீங்க, சும்மா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும். எள்ளு எள்ளு தனியாக இங்கே வறுத்துருக்கேன். அதையும் நான் இதில் போட்டுறேன். மொத்தமாக தான் அரைக்க போகிறோம். ஏன்னா கொஞ்சமாக இருக்கனால தனியாக அதை அரைக்க முடியாது. ஸோ அது கூட சேர்த்து இதையும் அரைச்சிக்கலாம். இது வந்து இப்போ நல்லா வதங்கியாச்சு எல்லாமே. இதையும் ஆற வச்சுக்கலாம். நான் வந்து மோஸ்ட்டாக எல்லா சட்னிக்கும் வந்து நம்ம இப்போ வதக்கி வச்சிட்டோம். புளி சட்னிக்கு வந்து நான் தேங்காய், அது கூட புளி, அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய், உப்பு சொன்னேன். நான் வந்து கொஞ்சம் பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும். உளுத்தம் பருப்பு அது வதக்க நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு. அதை நம்ம வறுத்து வச்சுக்கலாம். உளுத்தம் பருப்பு வறுத்து அது கூட வந்து நான் மிளகாயும் வறுத்து வச்சுக்கலாம். லேசாக அது வதங்கினதுக்கப்புறம் லேசாக புளியும் போட்டு வதக்கி வச்சுட்டு தேங்காய் விட வச்சுப்போம். உளுத்தம் பருப்பு நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் லேசாக அந்த புளியும் வதக்கிக்கலாம். அரைக்க ஈஸியாக இருக்கும். சும்மா 2 பொட்டு போட்டுட்டு எடுத்துக்காங்க. இது கூட நம்ம தேங்காய் வச்சு அரைப்போம். இது ஆறட்டும். இப்போ நம்ம என்னெல்லாம் வதக்கி வச்சுருக்கான்னு முதல்ல பார்க்கலாம். நம்ம தேங்காய் சட்னி தவிர நம்ம எல்லா சட்னிக்கும் வந்து இப்போ வதக்கி வச்சுருக்கோம். இங்கே வந்து பூண்டு சட்னிக்கு வதக்கி வச்சுருக்கோம். இங்கே வந்து நம்ம ஆந்திரா சட்னிக்கு தக்காளி புதினா வதக்கி வச்சுருக்கோம். இங்கே வந்து வெங்காய சட்னிக்கு வதக்கி வச்சுருக்கோம். இங்கே வந்து புதினா சட்னிக்கு எல்லாத்தையும் வதக்கி வச்சுருக்கோம். இங்கே வந்து புளி சட்னிக்கு வதக்கி வச்சுருக்கோம். இங்கே கார சட்னிக்கு வதக்கி வச்சுருக்கோம். இங்கே வேர்க்கடலை சட்னிக்கு வதக்கி வச்சுருக்கோம். இங்கே வந்து தக்காளி சட்னிக்கு வதக்கி வச்சுருக்கோம். இங்கே வந்து இஞ்சி சட்னிக்கு வதக்கி வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே வந்து நல்லா ஆறட்டும். ஆறின அப்புறமா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம சட்னியெல்லாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக வந்து நம்ம போடணும். அதுக்காக தாளிக்கிறதுக்காக நம்மளே பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா உடச்ச உளுத்தம் பருப்பு நிறைய போட்டு அது கூட நல்லா கருவேப்பிலை போட்டு தாளித்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். எல்லா சட்னியிலும் கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பார்க்கவும் அழகாக இருக்கும். சட்னி வந்து தாளிச்சா தான் வந்து நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும்.
இப்போ நல்லா வறுத்தாச்சு, எடுத்து வச்சிடலாம். கடைசி சட்னியில் வந்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம புதினா சட்னி அரைச்சி வச்சுக்கலாம். அதனால் நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். சட்னி கூட வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கணும் கொஞ்சம். அதனால் நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் கூட. இப்போ வந்து அரைச்சிட்டு பார்க்கலாம். தேவைப்பட்டுனா தண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம புதினா சட்னி நல்லா அரைச்சாச்சு. இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சட்னி எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா அரைப்படணும். இல்லைன்னா வந்து முழுசாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் அரைப்படணும். அதே சமயத்தில் தண்ணியை ஊற்றி ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. குழம்பு மாதிரி சட்னி வந்து கொஞ்சம் திக்காக தான் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த கட்டி சட்னி தான் பிடிக்கும். நம்ம ஏற்கனவே தாளித்து வச்சுருக்கோம். அதை வந்து கொஞ்சம் போட்டலாம் சட்னி மேலே. சர்வ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்க வந்து இப்போ அழகாக இருக்கும். கொஞ்சம் ஆயில் இருந்தால் ஊற்றிக்கலாம் லேசாக. இப்போ நெக்ஸ்ட் சட்னி அரைக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம தேங்காய் சட்னி அரைச்சி போகிறோம். ஸோ தேங்காய்க்கு வந்து நம்ம எதுவுமே வதக்கலை, அப்படியே தான் பண்ண போகிறோம். மிளகாய் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பேர் வந்து இதுக்கு பூண்டு 2 பல்லு போடுவாங்க. அப்போ வந்து நல்லாயிருக்கும். போடாமல் பண்ணாலும் டிஃப்ரெண்ட்டாக நல்ல நார்மல் டேஸ்ட்டாக வரும். நார்மலாக தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன். வேணுன்னா நீங்கள் அதை போட்டு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பூண்டு பல். தேங்காய் வந்து இந்த சைஸில் இருக்கணும். அப்போ தான் வந்து மிக்சியில் அரைப்படும். ரொம்ப பெருசாக போடாதீங்க. அதுக்காக பொடியாக நறுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றினா தான் அரைப்படும் தேங்காய். தண்ணி போட்டு இப்போ அரைப்போம். நெக்ஸ்ட் நம்ம தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. தேங்காய் நல்லா அரைப்பட்டிருக்கு. பச்சை மிளகாய் வந்து முழுசாக இல்லாமல் நல்லா அரைப்படுற மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள் தேங்காய் சட்னி அரைக்கும் போது. இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம தாளித்து வச்சுருக்கிறத நம்ம தேங்காய் சட்னியில் கொஞ்சம் போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம தக்காளி சட்னி அரைக்க போகிறோம். ஸோ தக்காளி நல்லா நம்ம வதக்கி வச்சு நல்லா ஆறி போச்சு. இப்போது இதில் நம்ம என்ன போட்டுக்கணும் வந்து தக்காளி, இப்போ உப்பும் போடுறேன், வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், சிவப்பு காஞ்ச மிளகாய், இது நல்லா 3த்தையும் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம். இதை சேர்த்து அரைக்க போகிறோம். தக்காளி சட்னியில் தக்காளி நிறைய இருக்கணும். தக்காளி நிறைய போட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டிருக்கோம். தக்காளிலே தண்ணி இருக்கனால தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம். அதனால் இது பார்த்து ஊற்றணும். நம்ம அரைச்சிட்டு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி ஊற்றலாம். இல்லை தக்காளியை தான் தண்ணி கொடுக்கும். மூடி போட்டு அரைச்சிடலாம். இப்போ தக்காளி சட்னி நல்லா அரைச்சாச்சு. நான் தண்ணியே ஊற்றலை. தக்காளியே வந்து இந்த தண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் பார்த்து அரைச்சிக்கணும். இன்னும் ரொம்ப தண்ணி ஆகிடும். இதை வந்து இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோங்க. நம்ம எடுத்த தக்காளிக்கு இன்னும் நிறைய குவான்டிட்டி இருக்குது. நான் வந்து மிச்சம் இதில் வச்சுருக்கேன். பாய் தான் இதில் நான் போட்டிருக்கேன். இதுமாரி நம்ம கொஞ்சம் தாளிச்சதை வந்து கொட்டிக்கலாம். ட்ரெடிஷ்னலாக இந்த 3 வகை சட்னி தான் வந்து மெயினாக நிறைய இடத்துல பண்ணுவாங்க. நம்ம வந்து தேங்காய் சட்னி, அது மாதிரி புதினா சட்னி, இந்த பக்கம் தக்காளி சட்னி. அதாவது பசங்க கூட சொல்லுவாங்க ஒயிட் சட்னி, க்ரீன் சட்னி, இது மாதிரி வந்து ரெட் சட்னி, அது மாதிரி. ஸோ இந்த மாதிரி சட்னி வந்து நம்ம மெயினாக பண்ணி வச்சிடலாம். இப்போ மற்ற சட்னி இல்லாமல் நம்ம இப்போ அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம ஃப்ளாக் கலர்லேயும் வந்துட்டு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பூண்டு சட்னி அரைச்சிக்க போகிறோம். அதனால் பூண்டு, நம்ம புளி, அப்புறம் மிளகாய் எடுத்து வச்சோம், உப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதெல்லாம் வந்து நான் இந்த மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பூண்டு வந்து கொஞ்சம் தண்ணியாகிடும். அதனால் வந்து கொஞ்சம் வேணும்னா மட்டும் தண்ணி ஊற்றி அரைங்க. ஃபஸ்ட் நான் தண்ணி இல்லாமல் ஓட்ட போகிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் 2 ஓட்டு ஓட்டிட்டேன் நான். இப்படி இருக்குது. நான் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். அப்போ தான் வந்து நல்லா சட்னியாக அரைப்படும். கொஞ்சமாகவே ஊற்றுங்க. பூண்டு சட்னி வந்து தண்ணி ஆகிடும். இப்போ இதை அரைச்சிக்கலாம். நம்ம பூண்டு சட்னி அரைச்சாச்சு. நம்ம பூண்டு சட்னி இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது பூண்டு சட்னிக்கு வந்து ஏற்கனவே பூண்டே காரமாக இருக்கனால நம்ம வந்து மிளகாய் கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஒரு சின்ன மிளகாய் வந்தால் 2 மிளகாய் 3 மிளகாய் அது மாதிரி போட்டால் போதும். பெரிய மிளகாய் வந்து ஒன்றே போட்டால் போதும். பூண்டே வந்து கொஞ்சம் காரத்தன்மை தரும். இது கூட வந்து நம்ம நல்லா புளி வச்சுருக்கோம். புளித்தன்மை தான் நல்லாயிருக்கும். அது கூட வந்து உப்பு வச்சு அரைச்சிருக்கோம். இந்த பூண்டு சட்னி மட்டும் உங்களுக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். அதில் சில பேருக்கு வந்து தண்ணியாக பிடிக்கும் சட்னி. நான் வந்து இப்போ கட்டியாக தான் பண்ணுறது.
இது வந்து நமக்கு எப்போயும் குவாலிட்டி கம்மியாக வரும், அதனால் நிறைய பூண்டு உரிச்சு பண்ணால் நமக்கு இந்த அளவுக்கு அந்த மாதிரி சட்னி வரும். இது கூட நம்ம தாளிச்சது கொஞ்சம் போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வேர்க்கடலை சட்னி அரைக்க போகிறோம். அதனால் வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்து வச்சுக்கோங்க, அதை மிக்சியில் போட்டுக்கோங்க. வேர்க்கடலை, அது கூட வந்து காஞ்ச மிளகாய், புளி, உப்பு, அப்புறம் தேங்காய் வந்து கொஞ்சமாக. இது சில பேர் வந்து தோலோடு பண்ணுவாங்க, சில பேர் தோல் எடுத்துகிட்டு பண்ணுவாங்க. தோலோடே பண்ணலாம், தோல் சத்து தான். இது கூட வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி போடணும், கொஞ்சம் போட்டுக்கலாம், தேவைப்பட்டால் அப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சிடலாம். இப்போ கொஞ்சம் அரைப்பட்டிருக்கு, ஆனால் வந்து நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது அது கூட நான் உப்பும் போட போகிறேன், கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கலாம், உப்பு வேணால் இந்த டைமில், தண்ணி வேணால் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு தண்ணி போட்டுட்டு திருப்பி ஆட்ட போகிறது. இப்போ வந்து நம்ம வேர்க்கடலை சட்னி அரைச்சாச்சு. இந்த சட்னியை கொஞ்சம் நல்லா குறைன்னு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது இந்த தோசைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. வேர்க்கடலை வந்து உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி சட்னியாக பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், நல்ல ஒரு சேஞ்சாக இருக்கும் மற்ற சட்னியோட இந்த டேஸ்ட்டு. நான் போட்ட அமௌண்ட்டுக்கு நல்ல ஒரு பவுல் ஃபுல்லாக நமக்கு சட்னி வருது. இல்லை அது கூட கொஞ்சம் நம்ம தாளிச்சதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இஞ்சி சட்னி அரைக்க போகிறோம். அதனால் இஞ்சி நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கு புளி பண்ணி வச்சுருக்கோம். அந்த புளியை வந்து போட்டுருங்க. அது கூட வந்து இஞ்சி, மிளகாய், இது நம்ம வெல்லம் போட்டிருக்கோம். இது வந்து கொஞ்சம் ஃபேமஸாக ஆந்திராவில் வந்து ஆலம் பச்சடின்னு சொல்லுவாங்க. ஜிஞ்சர் சட்னி நம்ம பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் இல்லை சாப்பாட்டுக்கும். நம்ம மெயினாக நம்ம பிஸ்ரெட்டில் பார்த்தோம். நம்ம இது பிஸ்ரெட்டோடு போகும்போது நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இஞ்சி நிறைய போட்டிருக்கேன் குவான்டிட்டி, ஏன்னா அரைச்சப்பறம் கொஞ்சமாக தான் வரும், அதனால் இஞ்சி வந்து நிறைய எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சட்னிக்கு. இப்போ தான் அரைச்சிடலாம். இப்போ நம்மளுடைய இஞ்சி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இஞ்சி நல்லா அரைப்பட்டிருக்கு, இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த இஞ்சி சட்னி வந்து நம்ம இஞ்சி காரமாக இருக்குன்றதுக்காக நல்லா வெல்லம் வச்சு இதுக்கு அரைக்கிறோம். இஞ்சி, புளி, பூண்டு, வெல்லம், இது வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இஞ்சி வந்து நம்ம தாளிச்சா வந்து இதை கொஞ்சம் கொட்டிடலாம். இல்லை நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆந்திரா சட்னி சொன்னேன், அது நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து ஆந்திரா சட்னின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து தக்காளி புதினா சட்னின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். தக்காளி சட்னி பண்ணுவோம், புதினா சட்னி பண்ணுவோம். இது வந்து தக்காளி புதினாவையும் சேர்த்து அரைச்சி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது கூட எள்ளும் போடுறதுனால டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எள்ளு போட்டு, உப்பு போட்டு, பூண்டு கொஞ்சம் போட்டுக்கும். இப்போ வந்து நம்ம அதை அரைச்சிக்கலாம். தக்காளி இருக்கிறனால முதல்ல தண்ணி ஊற்ற வேண்டாம், அரைச்சி பார்ப்போம், தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி புதினா சட்னி நல்லா அரைச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. எள்ளும் போட்டு அரைச்சிருக்கோம் நம்ம. சில பேர் வந்து இதில் மஞ்சள் தூள் கூட போட்டு அரைப்பாங்க, இல்லைன்னா வந்து இதை தாளிக்கும் போது இதில் பெருங்காயம் கூட போடுவாங்க. அதெல்லாம் சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம். இது கூட வந்து நம்ம தாளிச்சதை கொஞ்சம் கொட்டிடலாம். இப்போ வந்து புளி சட்னி பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு. அதுக்கு வந்து புளியை வந்து நம்ம ஏற்கனவே வந்து 5 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் நான், அப்போ தான் ஈஸியாக அரைக்க வரும்னு சொல்லிட்டு. தண்ணியில் நீங்கள் ஊற வச்சுக்கலாம், நார்மல் டெம்பரேச்சர்லாம் சுடு தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். கொட்டையெல்லாம் இல்லைன்னு நல்லா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கூட வந்து மிளகாய், அது கூட பருப்பு வறுத்துருக்கோம், உளுத்தம் பருப்பு, அப்புறம் தேங்காய், இது கூட வந்து உப்பு. இந்த புளி சட்னி வந்து இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பருப்பும் தேங்காயும் போட்டு பண்ணுறதுனால. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன், இப்போ அரைச்சிக்கலாம் நம்ம. இப்போ புளி சட்னி நல்லா அரைச்சிட்டோம், நல்லா தேங்காய் போட்டு அரைச்சினாலும் நல்லா அரைப்பட்டிருக்குது. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்ம. இப்போ தாளிச்சதுலேருந்து கொட்டலாம் கொஞ்சம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வெங்காய சட்னி அரைக்க போகிறோம். இதேமாதிரி வெங்காயமே கொஞ்சம் தண்ணி விடும், தக்காளியும் இருக்குது, அதனால் இதுலேயே வந்து உப்பு போட்டு அரைக்கிறோம். தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே அரைக்கலாம், ஊற்றிக்கலாம். அதனால் முதல்ல தண்ணி ஊற்றாதீங்க, அரைச்சி பார்த்துட்டு தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க. புளியும் வந்து கொஞ்சம் நல்லா அமுக்கி விடுங்க, நல்லா பண்ணுறதுக்கு. கொட்டை இல்லைன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் அரைச்சிடலாம். நம்ம வந்து இப்போது நம்மளோட வெங்காய சட்னி அரைச்சாச்சு, இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வெங்காய சட்னி வந்து நம்ம ஈஸியாக அரைச்சிடலாம். எப்பவுமே வந்து வேறு எதுவும் இன்க்ரீடியன்ஸ் இல்லைனா கூட வீட்டில் வெங்காயம் இருக்கும்போது அரைச்சிக்கலாம். இதில் வந்து தக்காளி இல்லைனா கூட நம்ம வெறும் புளி வச்சே கூட நம்ம வெங்காய சட்னி அரைச்சிடலாம்.
இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் புளி போட்டுருக்கோம். இது வந்து தோசைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம கடைசியாக தாளித்ததை வந்து வெங்காயத்தில் போட்டுடலாம். வெங்காய சட்னி வந்து நம்ம வெங்காயம் நல்லா வதக்கிறதுனால நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும். உங்களுக்கு தெரியும், தக்காளி சட்னி பார்த்து நல்லா தக்காளி கலரில் வரும். இது வந்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரும் வெங்காய சட்னி. இது நம்ம லாஸ்ட்டாக வந்து இப்போது மிளகாய் சட்னி பண்ண போகிறோம். அதனால் மிளகாய்க்கு வந்து அரைச்சி வச்சுக்கலாம், சின்ன மிக்சிலே அரைச்சிக்கலாம். நம்ம மிளகாய், பூண்டு, வெங்காயம் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக இருக்குன்றதுக்காக தான் வெங்காயம் போடுறேன். நிறைய மிளகாய் சட்னி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வெங்காயம் கூட போட வேண்டாம். இது கூட வந்து நம்ம உப்பு போடுறோம். வெறும் மிளகான்றதுனால நம்ம வந்து சட்னி அரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கடாயில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா அது கூட நம்ம கொஞ்சம் நேரம் வதக்க போகிறோம். ஸோ இப்போ முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றினா அப்போ தான் வந்து அரைப்படும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம் நம்ம இதுக்கு. இப்போ வந்து நம்ம கார சட்னி அரைச்சாச்சு. நம்ம இதை வந்து கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் வதக்கணும். அதனால் அந்த மிளகாய் கொஞ்சம் நெடி கம்மியாகிறதுக்கும் அந்த காரம் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்க போகிறோம் இந்த கார சட்னி மட்டும். அதனால் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் நல்லா நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். இது முன்னாடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து லஞ்ச் டைமுக்கு எடுத்துகிட்டு போகலாம், பிக்னிக் எடுத்துகிட்டு போகலாம். இது நல்லாயிருக்கும். நல்லா அந்த மாதிரி சட்னி கொஞ்சமாக தொட்டுக்க முடியும் இட்லிக்கு. நல்லா 2 மூடி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம அரைச்சதை வந்து அதில் போட்டுடலாம். இதில் கூட வந்து நம்ம வேணால் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் உரமாக போட்டிருக்கேன். கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு கூட போட்டுக்கலாம் அந்த எண்ணெயில் உரமாக. கொஞ்சம் நல்லா அது தலை குதிச்சு வரட்டும். இதையும் கழுவி ஊற்ற போகிறேன். ஆனால் தண்ணி வந்து கம்மியாக தான் ஊற்றணும். சட்னி தான் பண்ணுறோம் நம்ம. சும்மா இதை கழுவி ஊற்றுறதுக்காக பண்ணுறேன். இப்படி கழுவி ஊற்றலாம். இப்போ வந்து நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பண்ணோன்னா நல்லா சுண்டை வரும். அப்புறமா நம்ம எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது. அது மட்டும் ஹை பவரில் வச்சுருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஆயிடுச்சு. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதை பொறுத்து பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வைக்கலாம். இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் பவுலில். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மிளகாய் சட்னி வந்து நம்ம கம்மியாக தான் ஒரு குவான்டிட்டி. ஆனால் காரமாக இருக்கிறனால கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது வந்து இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கிராண்டாக நம்ம வந்து 10 டைப்ஸ் ஆஃப் சட்னி பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் அது மாதிரி இருந்ததுன்னா வந்து மற்றவங்க ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணும்போது நீங்கள் வந்து சட்னிஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லா சட்னிஸும் எடுத்துகிட்டு போய் நல்லா பண்ணலாம். அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா வந்து வீட்லேயே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சேஞ்ச் வேணும். மாற்றம் என்பது மட்டுமே மாறாத ஒன்று. அதனால் எல்லாருக்குமே ஒரு வெரைட்டி வேணுன்றனால நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சட்னி பண்ணி உங்கள் வீட்லேயே இருக்கவங்க மெம்பர்ஸ்லாம் எல்லாரையும் நீங்கள் அசத்தலாம். இது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே வந்து நான் ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வாழை இலையில் வந்து நீங்கள் இட்லி தோசையோட பரிமாறினா எப்படி இருக்கும்னு நான் நெக்ஸ்ட் காட்ட போகிறேன். அதனால் ஒரு தோசை சுட்டுக்கிறேன், கொஞ்சம் இட்லி பண்ணிக்கிறேன். அதை கூட நான் எப்படி பரிமாறுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பரிமாறுதல். அதனால் வந்து நல்லா சுட 4 இட்லி பண்ணியிருக்கேன். கிறிஸ்பியாக ஒரு தோசை சுட்டிருக்கேன். ஸோ தோசையை நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் அப்படி இலையில். இதை வந்து நம்ம சுற்றி நம்மளுடைய 10 சட்னியை வந்து வச்சுக்கலாம். நிறைய சட்னி பண்ணிக்கிறனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வைக்கலாம். நம்ம இப்போ தாளித்து கொட்டுறதுனால நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது மாதிரி. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி புதினா சட்னி அதை வந்து கொஞ்சம் வச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய இஞ்சி சட்னியை வந்து வைக்கலாம் பக்கத்தில். அதுக்கப்புறம் வெங்காய சட்னி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காய சட்னி வைக்கலாம். அது பக்கத்தில் வந்து நம்மளுடைய தக்காளி சட்னி. இது 3 சட்னியும் முக்கியமான சட்னி. அதனால் நல்லா சென்டரில் வர மாதிரி வைக்கலாம். இங்கே தக்காளி சட்னி இன்னும் கொஞ்சம் வைக்கலாம். இது வந்து தேங்காய் சட்னி இதை மிக்ஸ் பண்ணிப்போம். நடுவில் தேங்காய் சட்னி நல்லா கட்டியாக பண்ணியிருக்கோம். அதை எடுத்து வைக்கலாம். அது பக்கத்தில் வந்து புதினா சட்னி வைக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா. ஏன்னா சர்வ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தோணும். அதனால் வந்து தாளிக்கும் போது மிக்ஸ் பண்ணாமல் அப்புறமா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கட்டியாக புதினா சட்னி வச்சிடலாம். அதுக்கு அடுத்தது வந்து இங்கே புளி சட்னி பண்ணிடலாம். ஸோ புளி சட்னி வந்து கொஞ்சம் வைக்கலாம். இங்கே
இலையில் வைக்கிறனால நம்ம எல்லாமே கட்டியாக பண்ணியிருக்கோம். அதனால் கட்டியாக தான் இலையில் வந்து வழிஞ்சு ஓடாமல் இருக்கும் நல்லா. இது வந்து வேர்க்கடலை சட்னி பண்ணியிருக்கோம். வேர்க்கடலை சட்னி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நிறைய இடம் இருக்குது, இங்கே வச்சிடலாம். நல்லா வேர்க்கடலை சட்னி வந்து தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து மிளகாய் சட்னி கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக வைக்கலாம். இதை ஓரமாக இப்படி வைக்கலாம். இங்கே கொஞ்சம் இங்கே கடைசியாக அந்த மாதிரி பூண்டு சட்னி பண்ணியிருக்கோம். பூண்டு சட்னி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு சட்னி எடுத்து இப்படி சர்வ் பண்ணலாம். ஸோ இட்லி தோசையோட கலர்ஃபுல்லான இந்த 10 வகை சட்னி பார்க்கும்போதே வந்து எல்லாருக்குமே சாப்பிடணும் போல தோணும். நான் இப்போ சாப்பிட போகிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி சட்னி போய் ரெடி பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.